வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு அட்டகாசமான சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாக நம்ம பீர்க்கங்காயோட தோலை பயன்படுத்த மாட்டோம். உள்ள பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ வெளியில் அந்த அளவுக்கு அதோட தோல் ஹார்டாக இருக்கும். அதனால் அதை சீவி எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம், குப்பையில் போட்டுருவோம். ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சட்னி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காயோட தோல். நான் 2 பீர்க்கங்காயோட தோலை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வதக்கிறதுக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நல்லெண்ணெயில் வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காயோட தோலை நல்லா வதக்கணும்னு இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். சட்னி அரைச்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை வதக்கிக்கிறோம். நம்ம அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாமல். இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போல் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் மட்டுமோ அல்லது காஞ்ச மிளகாய் மட்டுமோ கூட பயன்படுத்திக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் நான் மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் 5 பூண்டு பல்லை தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவன தேங்காயோ அல்லது இந்த மாதிரி கீரின தேங்காயோ இதில் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கம்மியாக சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும், நல்லா பச்சையாக இருக்கும் சட்னி. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீர்க்கங்காய் தோல், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போது திரும்பவும் நம்ம அந்த மிளகாய், இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் துவையலாக இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் சட்னியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ சட்னி எப்படி தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம சட்னி மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான், டெலிஷியஸான பீர்க்கங்காய் தோல் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.